இந்த கேசட் வெளியீட்டுலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இதை பண்ணால் எவனாவது ஒரு மயிராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது என் கதைன்னு. மக்கள் பூஜை போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு? மயிராண்டி முடிவில் தான் தெரியுமா? நான் பேசும்போது மயிராண்டின்னு கெட்டவத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சே ஆகுதுடா. சிங்கம் கர்ஜிக்காமல் எப்படிடா இருக்கும்? உடனே ஒரு இதை பேசிட்டார். நான் போலீஸுக்கு போகிறது போடா, பார்க்காத போலீஸோ பார்க்காத ஜெயிலா, என்னடா இது? எதுக்காக இதை சொல்கிறேன்னா வயிறு எரியுதுங்க. ஏற்கனவே இப்போ பக்கத்தில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் இருந்தார், அவர் போயிட்டார். இப்போ அருள்பதிண்ணா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எப்படி 2.5 கோடியில் படம் எடுத்தால் தப்பிக்குப்பாண்ணே? 2.5 கோடியில்னா புதுமுகமா? ஆமாம். அப்படின்னா 1 கோடி விளம்பரம் பண்ணணும், 3.5 கோடி, ஒரு 1 கோடி வரும் உங்களுக்கு. அப்பாடா 1 கோடி வருமா? மீதி 2.5 கோடி அவுட்டுன்னு அப்போவே சொல்கிறாரு எனக்கு. அப்போ நான் கேட்டேன், தனுஷ் சார் படம்லாம் பெருசாக தானே செலவாகும்? ஆமாம். பெரிய விளம்பரம் பண்ணணும். ஆமாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரேடுக்கும் விளம்பரம்லாம் வக்கால் நம்ம தாலி அடை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறதுனா சேனம் வந்துருக்குறா வெளியே. போயிட்டு கோர்ட்டில் எப்படிடா நான் 5 கோடி கட்ட முடியும்? கோர்ட்டில் நான் எப்படி 5 கோடி கட்ட முடியும் கேட்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சினிமா ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அவர் கையில் விழுந்து, சார் இப்படி 5 கோடி இன்னைக்கு கட்டுனா எப்படி? அது ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிறதே தாலி வந்து போகுது. எங்கேருந்து 5 கோடி போய் கட்டுறது? அப்புறம் சரி போனோம் அப்படின்னு அவர் பாவம் நல்ல மனுஷன் நீதிபதி 3 கோடி கட்டுன்னு சொன்னாராம் முதல்ல. நான் தான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் படம் எடுக்கிறதா இருந்தால் வீட்டு பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு மறுபடி என் கதைன்னு சொல்லுவான், அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்புறம் வருதா இல்லையா வருது. என்னடா இது கதையெல்லாம் அப்படி தான். ஜேம்ஸ் பாண்ட் கதையை திருட முடியாது சனியை. ஆனால் அது வேற ரூபத்தில் திருடி ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரா? அவர் மேலே யாரா கேஸ் போட்டீங்க? கைத்தறிச்சல பேசுனா கைத்தட்டெல்லாம் இருக்கு பாரு.